السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين ونصلي ونسلم على الرسول الكريم وعلى آله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون أولئك عليهم صلوات من ربهم ورحمة وأولئك هم المهتدون. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: إنك لن تدع شيئا لله عز وجل إلا بدلك الله به ما هو خير لك. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزله المقعد المقرب عندك يوم القيامة. எல்லாம் வல்ல அல்லாஹுவினுடைய திருப்பெயர் போற்றி புகழ்ந்து அவனுடைய அன்பையும் அருளையும் ஆதரவு வைத்து அல்லாஹுவின் தூதர் அருமை நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சுகதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இந்த சிறப்பு மிகுந்த ஜும்மாவிலே பங்கெடுத்திருக்கிற நம் யாவருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் தன்னுடைய பேரருளை என்றென்றும் நிறைவாக தந்து கொண்டே இருக்கட்டுமாக. நோய் நொடி இல்லாத வாழ்வை, மருத்துவமனையின் செலவுகளற்ற வாழ்வை, மன மகிழ்ச்சியான வாழ்வை அல்லாஹ் நம் யாவருக்கும் வழங்கட்டுமாக. அல்லாஹுவின் ஆலயம் காபாவை, அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் துயில் கொள்ளக்கூடிய மதீனாவை, மஸ்ஜிது நபவியை, புனிதமான பைத்துல் முகத்தஸை, ஹஜ்ஜுக்கும் உம்ராவிற்கும் ஜியாராவிற்கும் வருகிற நல்ல வாய்ப்பை குடும்பத்தோடு மீண்டும் மீண்டும் அல்லாஹ் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கட்டுமாக. உலகத்தை விட்டு நாம் விடைபெறக்கூடிய அந்த நாளிலே கலிமா தொய்யிபா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை நம்முடைய கடைசி வார்த்தைகளாக ஆக்கி நமக்கான சொர்க்கத்தின் இடம் எது என்பதை நமக்கு முன்பே அல்லாஹ் காண்பித்து கொடுத்து திருப்தியோடு அல்லாஹுவின் திருப்பொருத்தத்தோடு இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு உங்களுக்கும் எனக்கும் நம் குடும்பத்தினர்கள் யாவருக்கும் அல்லாஹ் அருள் செய்யட்டுமாக. நம் முன்னேற்றத்திற்கு எந்தெந்த ரூபத்தில் யார் யாரெல்லாம் உதவியாக ஒத்தாசையாக இருந்தார்களோ, கல்வி கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களில் தொடங்கி வாழ்க்கையில் கைபிடித்து விட்ட அனைவர்களுக்கும் வல்ல அல்லாஹ் இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் இரட்டிப்பான மகிழ்ச்சியான அல்லாஹுவின் பேரருளையும் பெருங்கருணையும் கொடுத்து கொண்டே இருக்கட்டுமாக என்ற துவாவோடு சிறப்பு மிகுந்த 1448 இந்த ஹிஜ்ரி ஆண்டினுடைய முதல் ஜும்மாவிலே நாம் வீற்றிருக்கிறோம். இவ்வாண்டு முஹர்ரத்தினுடைய முதல் ஜும்மா இது. கடந்த வாரம் ஜும்மாவிலே ஹிஜ்ரத்தினால் ஏற்பட்ட சமூக மாற்றம் என்ன, அதனால் இந்த உலகத்திற்கு கிடைத்த நாகரீக விழுமியங்கள் என்ன என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இவ்வாரம் இழப்புகள் நிறைந்த ஹிஜ்ரத்தா அல்லது ஹிஜ்ரத்தின் வழியாக வரவுகள் கிடைத்ததா, ஹிஜ்ரத் என்கின்ற இந்த மகத்தான பயணத்தின் வழியாக நமக்கு அல்லாஹ் சொல்லித்தரக்கூடிய இன்னொரு வாழ்வியல் முக்கிய பாடம் என்ன என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, நாம் எல்லாரும் திரும்ப திரும்ப கேட்ட வார்த்தை, ஹிஜ்ரத்தின் சமயத்திலே சஹாபாக்கள் எல்லாத்தையும் இழந்து போனாங்க, குடும்பத்தை இழந்து போனாங்க, வியாபாரத்தை விட்டுட்டு போனாங்க, அவங்க சம்பாதித்த சொத்து பத்துகளை விட்டு போனார்கள், கட்டிய வீடு வாசல் துறவு தோட்டம் எல்லாத்தையும் விட்டுட்டு மதீனாவுக்கு போனாங்க அப்படின்னு. இதையெல்லாம் இழந்த நேரத்தில் அவர்களின் மனப்பான்மை, மனம் என்ன சொன்னது, எப்படி அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், நமக்கு அல்லாஹ் இதில் சொல்லித்தரக்கூடிய பெரிய பாடம் என்ன? பொதுவாகவே இழப்பின் சமயத்திலே வலியும் வேதனையும் இருக்கக்கூடிய நேரத்திலே நம்ம யாருக்காவது போய் ஆறுதல் சொன்னால், கவலைப்படாதீங்க, பொருந்திக்குங்க, இந்த விஷயத்தை ஏற்றுக்குங்க என்றால் மனதளவிலே அவர் ஏற்க தயாரானாலும் பல நேரங்களில் அவருடைய ஆள் மனது பேசும், எனக்குத்தானே இழப்பு, உனக்கு வந்தால் தெரியும், எனக்குத்தானே இந்த கஷ்டம், இதே உனக்கு வந்தால் தெரியும், எனக்குத்தானே இந்த வலி, இந்த வேதனையும் வலியும் உனக்கு ஏற்பட்டால் தெரியும் என்று
வெளிரங்கத்தில் நம் முகத்தை பார்த்து சொல்லாவிட்டாலும் ஏதோ ஒரு நேரத்தில் மனிதனின் ஆள் மனது இப்படி சொல்லத்தான் துடிக்கிறது. ஆனால் ஹிஜ்ரத்திலே சஹாபாக்கள் எல்லாத்தையும் இழந்தார்கள். ஒரு சின்ன உதாரணம் தருகிறேன். அபூபக்கர் ரலியல்லாஹுவுக்கு மக்காவிலே எல்லா வசதிகளும் இருந்தது. வியாபாரத்திலும் அவர் கொடிகட்டி பறந்தார். குடும்ப பாரம்பரியமும் பெரிய குடும்ப பாரம்பரியம். ஊரிலே அவருக்கு மதிப்பு இருந்தது. எல்லாவற்றையும் தாண்டி அவருக்கென்று ஒரு அங்கீகாரம் இருந்தது. அந்த ஊரிலே அவர் இருப்பதை அந்த ஊர் மக்கள் பெருமையாக கருதினார்கள். இப்னு தக்கின்னா என்ற ஒருவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த மதீனாவிற்கு ஹிஜ்ரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சத்திய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இந்த கொள்கைக்காக வேண்டி இதை பின்பற்ற முடியாமல் தடுக்கிறாங்க மக்கா மக்கள். அதனால் இங்கே இருக்க வேண்டாம், எங்கேயாவது போயிடலாம் கண்ணுக்கு தெரியாத இடத்துக்கு அப்படின்னு கையில் கிடைச்ச ஒரு பேக்கில் தனக்கான துணிகளை எடுத்து வைத்துக்கொண்டு மக்காவை விட்டு அந்த அவுட்டரை தாண்டும் பொழுது இப்னு தக்கீனா வந்து பிடிச்சிட்டாரு. முடிச்சு சொன்னாராம்மா, எங்கே போகிறீங்க? இல்லை, நான் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கொள்கையை இந்த மக்காவுக்குள்ளே என்னையால் செயல்படுத்த முடியலை. எந்த ஊர் எந்த பகுதி எனக்கு செயல்படுத்த சுதந்திரமாக அனுமதி கொடுக்குதோ அங்கே போகிறேன். இப்னு தக்கீனா சொன்னார், உங்களை மாதிரி மனுஷன்லாம் மக்காவுக்குள்ளே இருக்கணும், நீங்கள்லாம் போகக்கூடாது. எவ்வளோ பெரிய சிறப்பிற்குரியவர் நீங்கள் இருப்பது உங்களுக்கு நலவோ இல்லையோ எங்களுக்கு அது பெருமை, எங்களுக்கு அது பெரிய பாக்கியம். அதனால் நீங்கள் போகக்கூடாது, நீங்கள் வாங்கன்னு சொல்லி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் மக்காக்குள்ளே மறுபடியும் அவரை வர வைத்து அவருக்கான எல்லா வசதிகளையும் தன்னால் முடிந்ததை செய்தார். அதற்கு பின்னாடி அதிலேருந்து ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வாபஸ் வாங்கிட்டாங்கன்றது தனிக்கதையாக இருந்தாலும், இப்படி மக்காவிலே செல்வம் இருந்தது, குடும்பம் இருந்தது, அவர்களுக்கான வாழ்வாதாரத்திற்கான அத்தனை வசதிகளும் இருந்தது. ஊரும் அந்த ஊரிலே வாழக்கூடிய மக்களும் அபூபக்கரை போற்றி புகழ்ந்தார்கள், அங்கீகாரம் கொடுத்தார்கள். இதை எல்லாத்தையும் விட்டுட்டு தான் ஹஸரத் அபூபக்கர் மதீனாவுக்கு போனாங்க. இதை எல்லாத்தையும் இழந்துட்டு தான் ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவுக்கு போனாங்க. வெறுமின்ன காசு பணம் சொத்து சுகம் அதெல்லாம் ஒரு கட்டத்தில் கையை விட்டு நழுவி போகும்போது, நம்ம நினச்ச மாதிரி இந்த ஊரில் இந்த துறையில் ஜெயிக்க முடியல, அதனால் கொஞ்சம் இடத்த ஷிஃப்ட் பண்ணலாம், வேறு இடத்துக்கு போகலாம் என்பது இயற்கையாக பொது மனிதர்கள் யோசிப்பது. எல்லா வாய்ப்புகளும் இருந்த பொழுது, எல்லாம் கைகூடி சேர்ந்து இருந்த பொழுது அதை விட்டுட்டு ஒரு கொள்கைக்காக வேண்டி இழந்து விட்டு ஹஜ்ரத் சஹாபாக்களும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போனார்கள் என்றால் அந்த இழப்பு அவர்களுக்கு வழியை கொடுத்ததா அல்லது எதிர்காலத்திற்கான தன்னம்பிக்கையை கொடுத்ததா என்றால் சஹாபாக்களுக்கும் முஹம்மது நபிக்கும் தன்னம்பிக்கையை தந்தது. இது இழப்பு கிடையாது, எதிர்காலத்தில் நமக்கு வர இருக்கிற வரவு என்று நம்பினார்கள். இது இழப்பு கிடையாது, நம்ம விட்டுட்டு போகிறது இழப்பு கிடையாது, அல்லாஹ் இதைவிட சிறப்பானதை தரப்போகிறான் என்ற மனநிலையில் அவர்கள் ஆழமாக இருந்து நம்பியதினால்தான் எல்லாவற்றையும் துறப்பதற்கு அவர்கள் தயாரானார்கள். வாழ்க்கை பாடம் என்ன? உலகத்தில் உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் இழப்பு ஏற்படுகிறதோ நீங்கள் சமாதானம் சொல்லிக் கொள்ளுங்கள். ஹிஜ்ரா உங்களுக்கு சொல்லுகிறது இது இழப்பு இல்லை, உங்களுக்கான வரவுக்கான வழி, உங்களுக்கான எதிர்கால வெளிச்சத்திற்கான வழி. இதை கொஞ்சம் சமாதானமாக ஏற்றுக்கொள்ளுங்கள், இதை கொஞ்சம் நீங்கள் உள்வாங்குங்கள், நீங்கள் கொஞ்சம் பொறுங்கள். கண்டிப்பாக அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். உங்களுக்கான சிறந்த எதிர்காலத்தை அல்லாஹ் திட்டம் தீட்டி வைத்திருக்கிறான் என்பதை ஹிஜ்ரத்தின் அந்த இழப்பை இழப்பாக கருதாமல் வரவாக கருதி மதீனாவுக்கு போனார்களே, அந்த ஹிஜ்ரத் செய்த முஹாஜிர்கள் நமக்கு கற்றுத்தருகிற பாடம். முஸ்அப் பின் உமைர், இந்த பெயர் சஹாபாக்கல்ல பெரும்பாலும் முஸ்லீம்கள் எல்லாரும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஏன்னா மக்காவில் வாழ்ந்த நல்ல பெரிய செல்வ குடும்பத்தில் பிறந்தவர். இவருடைய ஆடை, இவர் போட்டிருக்கக்கூடிய அந்த நறுமணம், இந்த தெருவழியாக முஸ்அப் தான் போனார் என்று பல மணி நேரத்திற்கு பின்னாலும் மக்களால் அறியப்பட்டது. அவ்வளவு விலை உயர்ந்த ஆடை உடுத்தினார், விலை உயர்ந்த நறுமணங்கள் பூசினார். அவருடைய அந்த உடல் அழகு, அவர் அணிந்திருக்கக்கூடிய ஆடையின் அழகு, மக்காவில் யாரும் போடாத ஆடை, மக்காவில் யாரும் எடுக்க முடியாத அளவிற்கு விலை உயர்ந்த நறுமணங்கள். ஆனால்
எல்லாத்தையும் விட்டுட்டு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த இந்த சத்திய கொள்கையை ஏற்றுக்கொண்டு மதீனாவிற்கு வெறும் ஆடையோடு போனார். நம்முடைய பாஷையில் புரியும் விதத்தில் சொன்னால் ஒரு சாக்கை போன்று உண்டான ஒரு தடிமனான ஒரு ஆடையை உடுத்தி கொண்டுதான் மதீனாவுக்கு போனார். அவருக்கு இது பெரிதாக தெரியவில்லை. ஆடம்பர வாழ்க்கையை விட்டு விட்டோமே என்று அவர் வருந்தவில்லை. வசதி வாய்ப்பு மிக்க வாழ்க்கையை, உல்லாசமான வாழ்க்கையை நாம் இழந்து விட்டோமே என்று அவர் கவலைப்படவில்லை. இதை இழப்பாக நினைக்கவில்லை. தனக்கு அல்லாஹ் இன்னொரு புது வாழ்க்கையை தருவதற்கான வரவாக நினைத்தார், ஏற்றுக்கொண்டார். அல்லாஹ் அவருக்கு அப்படியே கொடுத்தான். சொந்தங்களை இழந்து சென்றார். தாயே ஏற்றுக்கல. நீ முகம்மதுனுடைய கொள்கையில் இருந்தேன்னு சொன்னா என்னுடைய உறவும் உனக்கு கிடையாது, என்னுடைய வழியாக உனக்கு வந்து சேர வேண்டிய சொத்தில் நையா பைசாவும் கிடையாது உனக்கு என்று சொன்னார். வேண்டாம், உறவு வேண்டாம், சொத்து வேண்டாம். போனார் மதீனாவுக்கு. சொந்தங்களை துறந்தார். அல்லாஹ் மதீனாவிலே புதிய சொந்தங்களை அல்லாஹ் அவருக்கு கொடுத்தான் இல்லையா? ஊரை விட்டு அவர் போனார், மதீனாவுக்கு போனார். ஊரை விட்டு யாரெல்லாம் இனிமேல் மதீனாவுக்கு வருவார்களோ அவர்களுக்கான ஒரு ஊரையே உருவாக்கினார். மதீனா என்ற பட்டணத்தை அவர்தான் உருவாக்கினார். இஸ்லாமிய வரலாற்றிலே மதீனாவை பற்றி பேச வேண்டுமானால் முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு பற்றி பேச வேண்டும். ஏனென்றால் மதீனாவின் உருவாக்கத்தின் பின்னணியிலே மிக முக்கிய பங்கு முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹுடைய பங்கு. பல சஹாபாக்கள் வரலாறு பேசும் பொழுது அவங்களுக்கும் மதீனாவுக்குமான தொடர்பை கட்டாயமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு பற்றி பேசும் பொழுது கண்டிப்பாக இதை சொல்லியாக வேண்டும். முஹம்மது ரசூலுல்லாஹ் மதீனாவுக்குள்ளே போவதற்கு முன்னால் அந்த மதீனாவின் மண்ணை முஹம்மது நபியையும் முஹம்மது நபியின் கொள்கையையும் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு மகத்தான இடமாக, அங்கீகாரம் பெற்ற இடமாக அந்த ஊரையும் அந்த ஊரில் வாழக்கூடிய மக்களையும் உருவாக்கி தந்தார். இப்போ ஊரை விட்டு ஊரை இழந்து போனார். ஊரை இழந்து யாரெல்லாம் வருவார்களோ அவர்களுக்கான ஒரு ஊரை உருவாக்கி வைத்திருந்தார். தியாகம் செய்து போனார். பல தியாகிகளை மதீனாவிலே உருவாக்க காரணமானார். மக்காவில் ஆடம்பரத்திற்கு, ஆடம்பரமான வாழ்வுக்கு அடையாளமாக திகழ்ந்தவர் முஸ்அப் பின் உமைர். மதீனாவின் துவக்கத்திற்கு அடையாளமாக திகழ்ந்தவர் முஸ்அப் பின் உமைர். ஆடையை வைத்து அடையாளப்படுத்தப்பட்டார் மக்காவிலே. பா, இவரா அம்புட்டு விலை உயர்ந்த ட்ரெஸ்ஸில் போடுவார் என்று அப்படி அடையாளம் காணப்பட்டவர். இன்னைக்கு வரைய மரணிக்கும் நேரத்திலே எல்லாரும் உடுத்தக்கூடிய ஒரு ஆடை, அதுதான் கஃபன் ஆடை. யார் யார் எவ்வளவு காஸ்ட்லியான ஆடைகள் உடுத்தியிருந்தாலும் கடைசியில் சந்தூக்கில் ஏறும் பொழுது அந்த கஃபனாடை தான் உடுத்த வேண்டும். ஆனால் ஆடையை வைத்து மக்காவில் அடையாளம் காணப்பட்டார். இஸ்லாமிய உலகு அவரை எப்படி அடையாளம் காட்டுகிறது தெரியுமா? கஃபனுக்கு கூட ஒரு நிறைவான ஆடை இல்லாதவர். தலையை மூடினால் கால் தெரிந்தது, காலை மூடினால் தலை தெரிந்தது. உஹது யுத்த காலத்திலே ஷஹீதானார். அவரை முழுசா போத்துறதுக்கு ஆடை இல்லை. காலை மூடுறாங்க, தலை முழுக்க தெரியுது. தலையை எடுத்து மூடுறாங்க, கால் தெரியுது. ரசூலுல்லாஹ் தலையை மூடுங்க, காலை ஒரு 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 பூண்டுகளை கொண்டு வைத்து நீங்கள் அவரை கஃனிடுங்கள் என்று சொன்னார்கள். எதற்கு சொல்லுகிறேன் என்றால், இதை இழந்தார். அல்லாஹ் அவருக்கு ஷஹாதத் என்கின்ற உயர்ந்த அந்தஸ்தை, அல்லாஹ்வின் தூதருடைய உயர்ந்த துவாவை கொடுத்தான். அப்ப இதையெல்லாம் அவர்கள் இழப்பாக பார்க்கவில்லை. நமக்கு அல்லாஹ் இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் தரக்கூடிய அந்தஸ்திற்கான, பதவிக்கான, வரவுக்கான வழியாக பார்த்தார்கள். அல்லாஹுவின் தூதரும் இந்த ஹிஜ்ரத் என்ற பயணத்தின் வழியாக ஒட்டுமொத்த உலகத்திற்கும் சொல்லுகிறார்கள், உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இழப்பை நீங்கள் இழப்பாக காணாதீர்கள். உங்கள் வாழ்க்கையின் அடுத்த புதிய அத்தியாயம் துவங்கப் போகிறது. அதற்கான வழிக்கு அல்லாஹ் இப்படி ஒரு சின்ன சோதனையை தந்திருக்கிறான் என்று கருதுங்கள். பொதுவாகவே இன்னைக்கு சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரிய நபர்கள் வரை எதையாவது இழந்தால் அதை நினைத்தே வருந்தி கொண்டிருப்பது பழக்கமாகி போய்விட்டது. கையில் பிள்ளைங்க மொபைல் ஃபோன் வச்சுருக்குங்க. நீங்கள் அந்த பிள்ளைங்கள்டேருந்து மொபைலை பிடுங்குங்க, அதை நீங்கள் கைப்பற்றுங்க. துடிக்கும் புழு மாதிரி, ஏற்றுக்கிற மனசு இல்லை. சிறு குழந்தையிலிருந்து நான் எதிர்பார்க்கிறது எனக்கு கிடைக்கவில்லை என்றால், நான் நினைச்சதை என்னையால் அடைய முடியலைன்னா அதை நினச்சி விரக்தி ஆகிறேன். ஒரு கட்டத்தில் அதை நினச்சி இழந்ததை நினைத்து மனநோயாளியாக மாறுகிறான் மனிதன். பல நேரங்களில் தான் விரும்பியது கிடைக்கவில்லை என்பதற்காக
அல்லது கைக்கு வந்தது கைவிட்டு போய்விட்டதே என்பதற்காக வேண்டி தன் வாழ்க்கையையே முடிப்பதற்கும் தயாராகி விடுகிறான் மனிதன். தற்கொலையை நோக்கி நகருகிறான் மனிதன். இதையெல்லாம் தெளிவுபடுத்தி சொல்லக்கூடிய பாடம் ஹிஜ்ரத்தினுடைய பாடம். ஹிஜ்ரத் சொல்லுகிறது, இழந்தால் என்ன உலகத்தில் பெற முடியாதா என்ன? என்ன இழந்தாலும் உலகத்தில் பெற முடியும். எனவே சமாதானப்படு, நிச்சயம் இன்னொரு வாசல் திறக்கும். நமக்கு சொல்லி சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம், ஒரு வாசல் அடைத்தால் 9 வாசல் திறக்கும் என்று. ஒரு வாசல் அடைச்சால் என்ன, 9 வாசல் இறைவன் உனக்கு திறந்து கொடுக்க போகிறான். ஒரு வாசல் அடைந்து போனதே என்று நினைத்து நினைத்து புழுங்காதே, வருந்தாதே, व्यसனப்படாதே, ரொம்பவும் வருத்தப்படாதே. 9 வாசலுக்குள்ளே எப்படி நுழையலாம் என்று யோசி. அதை நோக்கி நகரு. தன்னம்பிக்கையோடும் இறை நம்பிக்கையோடும் போராடு. நிச்சயம் அது உனக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் ஹிஜ்ரத்தின் வழியாக சொல்கிறான். அன்பான சகோதரர்களே, அபூ சலமா உம்மு சலமான்னு சொல்லி ஒரு தம்பதிகள் வாழ்ந்தாங்க. இஸ்லாமிய வரலாறு மிக நிகழ்ச்சியோடு பதிவு செய்யக்கூடிய ஒரு வரலாற்று செய்தி. அபூ சலமா உம்மு சலமா வாழ்ந்தா இப்படி தான் கப்புள்ஸாக இருக்கணும், ஒரு சிறந்த தம்பதிகள். அவங்க வரலாறு ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்கும். அதை இன்னொரு கட்டத்தில் விரிவாக நாம் பார்க்கலாம். சுருக்கமாக சொல்கிறேன். ஹிஜ்ரத்து செஞ்சு நிறைய கஷ்டப்பட்டு தன்னந்தனியாக மதினாவுக்குள்ளே போய் சேர்ந்தாச்சு. மதினாவில் சொல்லிக்கொள்கிற மாதிரி இரத்த உறவு யாருமே கிடையாது. சொந்த பந்தம் சொல்லிக்கிறதுக்கு ஈமானிய பந்தத்தை தாண்டி இரத்த பந்தம் யாருமே இல்லை. வீட்டுக்காரு பொஞ்சாதி புள்ள அப்படிதான். மதினாவுக்கு போன பின்னாடி கூட 2-3 பிள்ளைங்க பெற்றுக்கிட்டாங்க. மதினாவில் போய் ஒரு 2 வருஷம் தான் இருக்கும், அதிகபட்சமாக ஒரு 2 வருஷம் கூட கம்ப்ளீட் ஆகலை. என்ன ஆகுதுன்னு சொன்னால், ஒரு யுத்தத்தில் அபூ சலமா காயப்பட்டு விட்டார். கணவன் மனைவி உம்மு சலமாட்ட வந்து அந்த காயத்தின் வலியோடு வேதனையோடு ஒரு நாள் பேசிக்கிட்டே இருந்தாங்க. திடீர்னு அவருக்கு என்ன நினச்சாரோ தெரியல, மனசால சொல்லிட்டாரு, அம்மா இந்த காயத்தில் வேதனையிலேயே நான் வந்து கொஞ்சம் பலகீனமாகி இறந்து போயிட்டேன்னு சொன்னால் நீ அப்படி இருந்துடப்படாது, அடுத்து ஒரு கல்யாணம் முடிச்சுக்கணும் அப்படின்னாரு. அந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியல, ஏன் இப்படி சொல்கிறாருன்னு விளங்கல. அதை பற்றிலாம் ஏன் இப்போ பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அதை தட்டி விட, அல்லாஹ்வின் நாட்டம் அப்படியே அந்த காயத்தின் வலியோடு வேதனையோடு சில நாட்கள் மட்டுமே அவரால் உலகத்தில் வாழ முடிந்தது. மரணத்தின் அந்த முகவரிக்கு அவர் முகம் கொடுத்து விட்டார். மரணத்தின் அழைப்பிற்கு அவர் முகம் கொடுத்து விட்டார். இப்போ இறந்துட்டார். இப்போ இந்த அம்மா தன்னந்தனியாக நிற்கிது மதீனால. பிள்ளைங்க சின்ன சின்ன பிள்ளைங்க, அத்தா அம்மா சொந்தம் பந்தம் மாமன் மச்சான்னு எந்த உறவும் கிடையாது, இரத்த பந்தங்கள் யாருமே இல்லை. ஆனால் அந்த அம்மா அந்த நிலையில், நீங்கள் ஒரு தனி பெண்ணாக அந்த ஒரு நெருக்கடியான நிலையில் ஒரு பெண் மாட்டிக்கொண்டார், அவளினுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் என்பதோடு இந்த வரலாற்றை நீங்கள் பார்க்க வேண்டும். வெறும் கதையாக பார்க்கக்கூடாது. வெறும் ஒரு கதை, இது ஒரு நிகழ்ச்சி என்று பார்க்காமல், இப்படியான ஒரு சிச்சுவேஷனில் நெருக்கடியில் ஒரு பெண் தன்னந்தனியாக தன்னுடைய உயிரும் உடலுமாக இருந்த, தன்னுடைய இரத்தமும் சதையுமாக பின்னி பிணைந்திருந்த தன்னுடைய துணை இழந்த சமயத்தில் அவளுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? அந்த சமயத்தில் கண்ணீர் வடிந்தது உம்மு சலமாவுடைய கண்களிலே. ஆனால் ஒரு ஆறுதலான ஒரு எண்ணம் மட்டும், ஒரே ஒரு தன் கணவனால் சொல்லித்தரப்பட்ட ஒரு விஷயம் மட்டும் அந்த அம்மாவுடைய கவனத்தில் இருந்துச்சு. சஹீஹுல் முஸ்லிமில் இந்த ஹதீஸ் வருகிறது. அவர் ஒரு நாள் சொல்லி கொடுத்திருந்தார். என்ன சொல்லி கொடுத்திருந்தார்? முஹம்மது நபி சொன்னார்கள், மாமின் முஸ்லிமின் துசீபுஹு முசீபத்துன் ஃபயகூலு மா அமரஹுல்லாஹ் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முசீபதி வக்லிஃப் லீ கைரம் மின்ஹா. இதான் அவர் ரசூலுல்லாஹ் சொன்னதை தான் மனைவிட்ட ஷேர் பண்ணியிருந்தார். என்னைக்கோ நபிகிட்ட கேட்ட அந்த காதில் கேட்டு வச்ச விஷயத்த மனைவி கணவன் உட்கார்ந்து பேசுவாங்கல்ல, அப்படி பேசும்பொழுது அதை பகிர்ந்திருந்தார். அந்த பகிர்ந்த அந்த நினைவு உம்மு சலமாவுடைய நினைவடைகள் அப்படி வந்துட்டு போனவுடனே உடனே அதை செயல்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது? ரசூலுல்லாஹ் என்ன சொல்லி கொடுத்தாங்க? ஒரு மனிதனுக்கு ஒரு இழப்பு ஏற்பட்டால், ஒரு சோதனை ஏற்பட்டால், ஒரு பிரிவு ஏற்பட்டால் அவன் என்ன சொல்ல வேண்டும்? அல்லாஹ் நினைத்தது நடந்திருக்கிறது, அல்லாஹ் நினைத்தது நடந்திருக்கிறது. இழப்பில் பிரிவில் உடனே அவர் என்ன சொல்லுவார்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லுவார். சொல்லிட்டு அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முசீபத்தி வக்லிஃப்னி கைரம் மின்ஹா, யா அல்லாஹ் எனக்கு ஏற்பட்ட இந்த இழப்புக்கு நீனே கூலி கொடுப்பாயாக, நீனே இதற்கு சவாபை கொடுப்பாயாக.
நான் இழந்ததை விட சிறப்பான ஒன்றை எனக்கு தா. அதாங்க இதனுடைய அர்த்தம். இதுதான், நான் எதை இழந்துட்டனோ அதை விட சிறந்த ஒன்றை எனக்கு கொடுத்துரு. நான் ஒரு தொழிலை இழந்துட்டேன், நான் ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருந்தேன், நல்ல ஒரு இடத்துல இருந்தேன், இப்போ அந்த இடத்துல இருந்து நான் தள்ளி விடப்பட்டிருக்கிறேன். திட்டம் போட்டு என்னையை தள்ளி விட்டுருக்காங்க, நல்லா தெரியுது. ஆனால் இப்போ இது இழப்பு தான் எனக்கு. இதனால் நான் வந்து அங்கலாய்ந்து கொண்டு என்ன புண்ணியம்? ஓன்ட்ட சொல்கிறேன், நான் அந்த இழப்பை சந்திச்சிட்டேன், இதை விட சிறந்தது எனக்கு கொடு. நான் என்ன இழப்பில் என்ன வழியில் வேதனை இருக்கிறானோ இதுக்கான கூலியை நீ கொடு எனக்கு, அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். உடனே இந்த நினைவடைகள் வந்த இந்த துவாவை உம்மு சலமா படித்தாங்க. படிச்சுட்டு மனசு ஆதங்கத்தோடு சொன்னாங்க, ஐயுல் முஸ்லிமீன ஹைரும் மின் நபி சலமா, நான் என் கணவன் அபு சலமாவை இழந்திருக்கிறேன், அவரை விட சிறந்த மனிதர் யார் இருக்கிறா உலகத்தில்? என் வீட்டுக்காரனா அப்படி இருக்கணுங்க, வீட்டுக்காரனா அப்படி, கணவன் என்றால் அப்படி ஒரு இலக்கணம். அவர் என்னுடைய எல்லா விஷயத்திலும் பங்கெடுத்தவர், எல்லாத்துலேயும் வந்து இணையாக துணையாக நின்றவர். அவரை மாதிரி ஒரு ஆள் எனக்கு இனிமே கணவராக கிடைப்பாரா அப்படிங்கிறது அவங்களுடைய வெளிப்படையான கேள்வியாக எழுது. ஆனால் அவங்க மனசு சொல்லுது கிடைப்பாரு. ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தது இது, நபி சொல்லி கொடுத்த வார்த்தை. ஏற்றுக்கோ, இழப்பு தான், தாங்கிக்க முடியாத ஒரு இழப்பு தான், சோதனை தான், நபி சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, பின்ன ஏன் நீ அங்கலாய்ந்து கொள்கிற? ஏற்றுக்கோ அப்படின்னு உங்களுடைய மனசு சொல்லிச்சு. ஏற்றுக்கிட்டாங்க. வரலாறு இன்னும் நீளுது. சுருக்கமாக முடிக்கிறேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு சலமா ரதியல்லாஹு தஆலா அவர்களை மணமுடித்து கொண்டு உம்மு சலமாவின் கணவர் என்கின்ற இடத்திற்கு அல்லாஹ் முஹம்மது நபியை கொண்டு வந்து அமர்த்தினான். உம்மு சலமா கணவரை இழந்த நேரத்தில் என்ன சொன்னார்? இவரை விட சிறந்த ஒரு மனிதர் எனக்கு எப்படி கணவராக வர முடியும்? யார் இருக்கா அப்படின்னு அவங்களுடைய வெளிப்புற மனசு பேசிச்சு. இருந்தாலும் அல்லாஹ்வின் தூதருடைய வார்த்தை ஏற்றுக்கிட்டு ஏற்றுக்கிட்டாங்கல்ல, அல்லாஹ் கொடுத்தான். முகமது நபியை விட சிறந்த நபர் உலகத்தில் யார் இருக்கா? வச்சுக்கோ, இந்த முகம்மதே உனக்கு கணவர். இப்போ இழப்பு, அதை இழப்பாக பார்க்கக்கூடாது, உங்களுக்கான வரவாக பாருங்கள் என்று மார்க்கம் கற்றுத்தருது. உங்களுக்கான வரவாக அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். ஏன் நீங்கள் அதை இழப்பாக பார்க்கிறீர்கள்? வாழ்க்கையில் எல்லாம் நடக்கத்தான், அதனால் அதை நினச்சி ஏன் நீங்கள் வந்து சங்கடப்படணும் என்பதை மார்க்கம் ரொம்ப அற்புதமாக கற்றுத்தருகிறது. எல்லாருமே சம்பாதிக்கிறோம், ஓடுறோம், கண் விழிக்கிறோம், முழிக்கிறோம், பல கஷ்டங்களை சகிச்சுக்கிறோம். எதுக்குங்க? என் குடும்பம் நல்லா இருக்கணும், மனைவி மக்கள் பிள்ளை குட்டிகள்லாம் சிறப்பாக இருக்கணும், நான் கஷ்டப்பட்டு வழியை கூட தாங்கிக்கிறேன், என் பிள்ளைங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டாமா, என் குடும்பத்துக்கு நாளைக்கு ஒரு 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 நல்ல நிலையை உருவாக்கி தர வேண்டாமா, அதனால் நான் பல சிரமங்களை தாங்கிக்குவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றது தான் எல்லா மனுஷங்களுடைய நிலைப்பாடும். என்னதான் இருந்தாலும் சொத்து சுகம் தோட்டம் துறவு எல்லாம் இருந்தாலும் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை சந்திக்கும் போது அஸ்ஸலாமு அலைக்கும் பாய், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பார் ஃபஸ்ட்டு. அடுத்த கேள்வி என்னங்க கேட்பாரு? எப்படி சொத்து வச்சுருக்கீங்க? அது இல்லை கேள்வி. எத்தனை காருங்க வச்சுருக்கீங்க? கேட்க மாட்டார். எத்தனை பங்களா உங்களுக்கு? கேட்க மாட்டார். சென்னையில் எம்பிட்டு சொத்து, அவுட்டில் எவ்வளோ சொத்து? கேட்க போகிறதே இல்லை. சந்தித்த உடனே அடுத்த கேள்வி, பிள்ளைங்க எத்தனைங்க? யதார்த்தம். எத்தனை பிள்ளைங்க உங்களுக்கு? 2 ஆண் புள்ள 1 பெண் புள்ள. அப்படியா? மாஷா அல்லாஹ். எத்தனை பிள்ளைங்க உங்களுக்கு? 3மே முத்தான பெண் புள்ள. அல்லாஹ் அக்பர், பாரக்கல்லா, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும். எத்தனை பிள்ளைங்க உங்களுக்கு? 4 ஆம்பளை பிள்ளைங்க, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும். இப்படி தானேங்க? இதுதான் யதார்த்தம். எல்லாருடைய யதார்த்தம் இதுதான். எவ்வளவுதான் அலைந்து திரிந்து வெளியிலே நாம் களைப்போடு வந்தாலும் வீட்டுக்கு வந்த பிறகு பிள்ளைகளை பார்த்தவுடன், பிள்ளைகளோடு கொஞ்சி குழாவும் சமயத்தில், அது தான் பெற்ற பிள்ளையாகட்டும், தன் பிள்ளைகள் பெற்ற பேர பிள்ளைகளாகட்டும், இயற்கையாகவே ஒரு அமைதி வந்துடுது, இயற்கையாகவே ஒரு சந்தோஷம் வந்துடுது இல்லையா? அந்த பிள்ளையை இழக்கிற நேரத்தில் இருக்கிற வழி இருக்க சொல்லி மாளாது. தகப்பனார் இருக்கும் பொழுது தன் கண் முன்னாலே தான் பெற்ற பிள்ளை இறப்பு, அல்லாஹ் யாருக்கும் அந்த வழியை கொடுக்கக்கூடாது, அல்லாஹ் பாதுகாக்கணும். இருந்தாலும் கொடுத்தால் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அபூ தல்ஹா உம்மு சுலைம், இது ஒரு தம்பதி. இவங்க 2 பேத்துக்கு ஒரு புள்ள பிறந்துச்சு. அது பிறந்தது ஆண் குழந்தை. புள்ள பிறந்து கொஞ்ச நாள் மாசத்துல அபூ தல்ஹா வெளியூருக்கு வியாபார விஷயமா போயிட்டாரு. திரும்பி வர்றாரு, ஒரு சில மாதங்கள் கழிச்சு வர்றாரு. இந்த கேப்ல குழந்தைக்கு ஏதோ உடல்நல சரியில்லாமல் ஆகி அந்த குழந்தை மௌத்தாயிருது, இறந்து போயிருது. அது நல்லடக்கமும் செஞ்சாச்சு. உம்மு சுலைம் சிறந்த பெண், அல்லாஹு அக்பர். அவர்களின் வரலாற்றை படித்தால் உங்களுக்கு புல்லரிக்கும் உடம்பெல்லாம்.
ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சொர்க்கத்தில் நான் ஒரு பெண்ணை பார்த்தேன், சொர்க்கத்துக்குள்ளே அந்த அம்மா ஒது செஞ்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் ரசூலுல்லாஹ், யார் ரசூலுல்லாஹ்னு கேட்டாங்க சஹாபாக்கள். அவங்க தான் ருமைசான்னாங்க. ருமைசாங்கிறது உம்மு சுலைம் ரதியல்லாஹுடைய பெயர், இயற்பெயர். உம்மு சுலைம் ரதியல்லாஹ் சொர்க்கத்து பெண்மணி என்பதை ரசூலுல்லாஹ் முன்கூட்டியே சஹாபாக்கள் அறிவிப்பு செஞ்சுருக்காங்க. சொர்க்கத்திற்கு அல்லாஹ் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா சாதாரணமாக இருக்கும் அவங்களுடைய கேரக்டரு, அவங்களுடைய பண்பு தன்மைகள்லாம் சாதாரணமாக இருக்குமா? உம்மு சுலைம் ரதியல்லாஹு தஆலா அன்ஹா கணவன் வந்த உடனே எடுத்த எடுப்பிலேயே தன்னுடைய வீட்டில் நடந்த துயர சம்பவத்தை சொல்லவில்லை, எதையும் சொல்லலை. கணவனுடைய முதல் கட்டமாக அவங்களுக்கு என்ன பணி செய்யணும் எல்லாம் செஞ்சாங்க. அவங்களுடைய ஏற்பாடு எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. நல்ல உணவு சமைத்து கொடுத்தார்கள். அவங்க களைப்பெல்லாம் ஆறி வந்து அந்த உணவை எல்லாம் சாப்பிட்டு முடித்த பிறகு பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்ததற்கு பிறகு அந்த கணவனை திருப்திப்படுத்தும் விதத்திலே அன்றைய இரவு கணவனும் மனைவியும் இணைந்தார்கள். இணைப்பெல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி உம்மு சுலைம் கேட்டாங்க கணவர்கிட்ட, அபூ தல்ஹாட்ட, உங்கள்ட்ட யாராவது ஒருத்தர் அமானிதமாக ஒரு பொருளை கொடுத்து வைக்கிறாரு, திருப்பி வந்து கொடுத்தவர் கேட்டார்னா நீங்கள் கொடுப்பீங்களா, இல்லை நானே வச்சுக்குவேன் தரமாட்டேன்னு சொல்லுவீங்களா? என்னம்மா கேள்வி இது? கேள்வியே தப்பு இல்லைம்மா. உரியவர் கொடுத்தவருக்கு கேட்டார்னா திருப்பி கொடுத்துட வேண்டியதானே. இதில் கையில் வச்சு நான் தான் தரமாட்டேன், இது எனக்கு உரியது எப்படி சொல்ல முடியும்? அமானிதன்னு அதானங்க அர்த்தம். எவ்வளவு விலை உயர்வானதாலும் சரிதான், விலை குறைவாக இருந்தாலும் சரிதான், பத்திரமா வச்சுக்கோங்க, ஒரு 4 மாதம் கழிச்சு உங்கள்ட்ட வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கையில் கொடுக்காரு. மார்க் அறிஞர்கள் சொல்கிறாங்க, அதில் உங்கள் கையை கூட வச்சிடாதீங்கன்றாங்க. அதை கையை கூட வைக்காதீங்க, எடுத்து வச்சிருங்க. இல்லை அவருக்கு கொடுத்துருக்காருல்ல, ஒரு 5 லட்ச ரூபா தந்திருக்காரு, 4 மாதம் தானே, சரி போடு, ரொட்டேஷனில் போடு, அது பாட்டு ரொட்டேஷன் ஆகட்டும். அவர் கேட்கும்போது எடுத்து கொடுத்துக்கலாம், செய்யலாமா? மார்க் சொல்கிறது செய்யக்கூடாது, அமானிதம். அவர் அனுமதி இல்லாமல் எப்படி பயன்படுத்தலாம்? கேட்டால் ஓகே, அது சரி, அது வேற விஷயம். கேட்காம அதை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது, கையை கூட விரலை கூட வைக்கக்கூடாது. இதான் அமானிதத்தின் பேணுவதனுடைய உச்சகட்ட ஒரு நல்ல பழக்கம். அது சொன்னாங்க, கேட்டவர் கொடுத்தவர் கேட்டால் கொடுத்த வேண்டியது தானே, இதில் என்ன இருக்குது? உடனே அந்த அம்மா சொன்னாங்க, ரொம்ப பக்குவமாக சொன்னாங்க, அல்லாஹ் கொடுத்தானல்ல நமக்கு பிள்ளைய, அவனே எடுத்துக்கிட்டான் அப்படின்னாங்க. அல்லாஹ் தானே பிள்ளையை கொடுத்தான், கொடுத்து அல்லாஹ் எடுத்துக்கிட்டான். உடனே அவருக்கு ஆடி போயிட்டாரு. என்னம்மா நீ என்ன சொல்கிற? இதை முதலே என்று சொல்லாமல் ஏன் இப்போ சொல்கிற? பொருந்திக்குங்க, அல்லாஹ் தானே கொடுத்தது, அவனே எடுத்துக்கிட்டான். நம்ம எப்படி அல்லாட்ட முறையிட முடியும்? இதை எப்படி அல்லாட்ட கோச்சிக்க முடியும்? இதை எப்படி அல்லாட்ட வந்து இது விதண்டாவாதம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மறுநாள் காலையில் எந்திரிச்சோன்னா அவர் மனசில் ஊற்றிக்கிட்டே இருக்கு இந்த விஷயம். ஐயோ, நம்ம மனைவி இதெல்லாம் சொல்லாமல் கொள்ளாமல் மற்ற விஷயத்தையெல்லாம் நம்ம நல்லா பார்த்தாங்களே, இப்படி சொல்லிவிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நேர் ரசூலுல்லாஹ்ட்ட போனார். போய் சொன்னார், யார் ரசூலுல்லாஹ், கதையை கேட்டிங்களா? என் மகன் வஃபாத் ஆகிட்டாரு, என் மனைவி வந்த உடனே எதுக்கு அந்த காரியத்தெல்லாம் சொல்லாமல் எல்லா நல்ல விஷயத்தையும் பரிமாறலாம் செஞ்சு முடிச்சுட்டு பரிமாறி முடிச்சுட்டு கடைசியில் இப்படி சொல்லுது? இருந்தாலும் பிள்ளை இழந்தது இழப்பு தானே, என் மனசால் அதை தாங்கிக்கிறதுக்கு அந்த சக்தி எனக்கு இல்லையோ, கொஞ்சம் குறைவாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னாங்க அபூ தல்ஹா. ரசூலுல்லாஹ் சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, ஒரு துவா செஞ்சாங்க, ரொம்ப அழகான துவா அது. அல்லாஹும்ம பாரிக் லஹுமா ஃபீ காபிரி லைலத்திகுமா, அல்லாஹ் உங்களுக்கு நேற்று இரவு இணைந்த இணைப்பிலே பறக்கச் செய்வானாக. எவ்வளோ அழகான துவா பாருங்க. அந்த பெண்மணி இழப்பை ஏற்றுக்கொண்ட விதம், அதை வெளிப்படுத்திய விதம், அதை சம்மதித்த விதம் அல்லாஹ்வுக்கு பிடிச்சி போச்சு. அல்லாஹ்வின் தூதருக்கு முன்னாடி அல்லாஹ் சொல்லிட்டான், நேற்று நீங்கள் இணைந்தீர்கள், கணவனும் மனைவியும் இணைப்பில் இணைந்தீர்கள், இந்த இணைப்பில் அல்லாஹ் பறக்கத் செய்யட்டும். செஞ்சாங்க பறக்கத்து. அந்த குழந்தை வளர்ந்து ஆளாகி இருந்தாலும் கூட இவ்வளவு பெரிய பேர் எடுத்திருக்குமான்னு தெரியாது. ரசூலுல்லாஹ்வுடைய துவாவுக்கு அல்லாஹ் மகிமையை கொடுத்தான். அந்த தம்பதிகள் இதை ஏற்றுக்கொண்டதினாலே, இந்த இழப்பை அங்கீகரித்து கொண்டதினாலே அல்லாஹ் எவ்வளவு பெரிய பாக்கியம் கொடுத்தானா. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு சொல்றாங்க, சஹீஹுல் முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் வந்திருக்குது. ஒரு குழந்தை பிறந்துச்சு எங்கள் அம்மாவுக்கு, அனஸ் ரலியல்லாஹுடைய அம்மா தான் உம்மு சுலைம். அந்த குழந்தையை நான் தான் ரசூலுல்லாஹ்ட்ட தூக்கிட்டு போனேன். ரசூலுல்லாஹ் பேர்ச்சம்பழத்தை கடித்து அந்த சாரை எடுத்து அந்த பிள்ளையினுடைய நாவலை வச்சுட்டு அப்துல்லான்னு பேர் வச்சாங்க. சொல்கிறாங்க, அப்துல்லாவுக்கு 9 பிள்ளைங்க பிறந்துச்சு. யாருக்கு? இந்த குழந்தை பிறந்திருக்குல்ல, இந்த பிள்ளைக்கு அடுத்த சந்ததி 9 பிள்ளைங்களும் பேரும் புகழோடு அப்படி வாழ்ந்தாங்க. அவங்க மாதிரி குரான்லையும் விளக்கத்திலையும் கல்வியிலையும் ஓங்கி புகழோடு வாழ்ந்தவர்கள் நான் பார்க்கல அப்படின்றாங்க அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு. இது எதுக்கு கொடுத்தான் அல்லாஹ்? ஒன்று அடைச்சா 9 திறக்கும் சொன்னாங்களா தமிழில்? ஒரு வாதல் அடைத்தால் 9 வாதல் திறக்கும். அல்லாஹ் ஒரு பிள்ளையை எடுத்தான், அதற்கு பகரமாக 9 சிறப்பு மிகுந்த பிள்ளைகளை கொடுத்தான். புரியணும், நாம் இழந்தா அது இழப்பு கிடையாது.
நமக்கு வர வேண்டிய வரவுக்கான வழி. பாருங்க, ஒரே ஒரு ஹதீஸை சொல்லி முடிச்சிடலாம். எல்லாரும் நம்ம துவா செய்கிறோம். எதுக்கு துவா செய்கிறோம்? துவா எதுக்கு செய்கிறோம்? துவா என்பது நம்ம ஆசையை கேட்கறதுக்கான வழி, நம்முடைய தேடல், நம்முடைய கோரிக்கை என்னவோ அல்லாட்ட சொல்றதுக்கான வழி. டைரக்டா அல்லாவோட டீல் பண்ணலாம் துவால. யாரும் தேவையில்லை, இடையில இவர் வேணும் அவர் வேணும். டைரக்டா அல்லாட்ட பேசலாம், எதையுமே அல்லாட்ட கேட்டு வாங்கலாம். அதுதான் துவா. நாளைக்கு மறுமையில் சில மனிதர்கள் வருத்தப்படுவாங்களாம், சங்கடப்படுவாங்களாம். யார் தெரியுமா? உலகத்தில் யாருக்கெல்லாம் துவா கேட்டு கேட்டு கிடைச்சிதோ அவங்கெல்லாம் வருத்தப்படுவாங்களாம். என்னடா இது புது கதையாக இருக்குது, கேட்டு கேட்டு கிடைச்சதெல்லாம் ஏன் அவங்க வருத்தப்படணும்? ஹதீஸில் வந்திருக்கிறது, முஸ்னத் அஹமதுல இந்த ஹதீஸ் இருக்குது. ஹத்தா என்மியல் அபுது யௌமல் கியாமத்தி அன்னஹு லம் துஸ்தஜப் லஹு தஅவத்துன். நம்ம உலகத்தில் கேட்ட எந்த துவாவும் கிடைக்காம இருந்துக்கலாமே, எல்லாமே கிடைச்சிருச்சே. அப்படி கிடைக்காம இருந்திருந்தா இங்க நமக்கு அல்லாஹ் நிறைய கொடுத்துருப்பானே. உலகத்தில் நிறைய பேர் துவா செய்கிறாங்க, ஆனால் கிடைக்கிறதே இல்லை. கேட்குற துவா கபூல் ஆகிறதே இல்லை. அதை ஏற்றுக்கிறாங்க. சரி, அல்லாஹ் விட்ட வழி, அல்லாஹ் கொடுக்கணும்னு எப்போ கொடுக்குறானோ கொடுக்கட்டும், அல்லாஹ் எப்போ தரணும்னு அந்த வாசலை திறக்கிறானோ திறக்கட்டும். அங்கெல்லாம் இந்த கொள்றது, நான் துவா செஞ்சு என்னத்துக்குங்க, என்ன துவா செஞ்சாலும் ஒன்றும் பதவி இல்லை ஜரத், என்ன துவா செஞ்சாலும் தொழுதாலும் அதுக்கு எந்த ஒரு இப்போ ஒரு விஷயமும் நடக்கிற மாதிரி தெரியறதில்லை அங்கே, தெரியுமா கதை அப்படின்லாம் புலம்புறதே கிடையாது. கொடுத்தா கொடு ரப்பே, கொடுக்கலையா அதையும் புரிஞ்சுக்கிறேன், நான் அடிமை, நீ எஜமானி, உனக்கு தெரியும் எப்போ தரணும்னு அப்படின்னு அந்த துவாவை இழந்த சமயத்திலும் கூட அல்லாஹ் விட்ட வழி நடக்கட்டும் அப்படின்னு பொறுமையாக இருந்தார்ல, அவருக்கு மறுமையில் கொடுப்பான் பாருங்க கூலி. நீ துவா செஞ்சலப்பா, நீ ஒரு நாளைக்கு 10 தடவை துவா செஞ்ச, அதில் 2 தடவை தான் துவாவை கபூல் ஆகிருக்கும். ஒரு 8 விஷயம் கேட்கறது நீ கிடைச்சவே கிடைச்சிக்காது. அந்த 8க்கு பகரமாக உனக்கு நான் அங்கே தர்றேன் பாரு அப்படின்னு காமிப்பான் பாருங்க. அப்போ உலகத்தில் யாரெல்லாம் துவா செஞ்சு கிடைச்சிதோ அவங்க நினைப்பாங்களாம், நமக்கு உலகத்தில் கிடைக்காம இருந்திருக்காம, இப்போ எதுவுமே கிடைக்காம இருந்திருக்கலாமே, இங்கே எல்லாத்தையும் மொத்தமாக வாங்கியிருக்கலாமே அப்படின்னு நினைப்பாங்க. இங்கே என்ன தெரியுமா அல்லாஹ்வின் தூதர் சொல்லி தர்றாங்க? துவா என்ற விஷயம் கூட உங்களுக்கு தள்ளி போனால், துவா என்ற விஷயத்தை கூட நீங்கள் இழந்தால் வருந்தாதீங்க, கவலைப்படாதீங்க. அல்லாஹ் அதுக்கும் ஒரு வரவு தருவான், அதுக்கும் ஒரு வழியை வைப்பான். அதை நீங்கள் எதிர்பார்க்காத சந்தோஷத்தை அல்லாஹ் உங்களுக்கு தருவான் அப்படிங்கிறத அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. எனவே அன்பான சகோதரர்களே, இதையெல்லாம் உள்ளடக்கித்தான் ஹிஜ்ரத் பேசுகிறது. நான் விட்டதுக்கே வர்றேன், பயானுடைய துவக்கத்தில் சொன்னதுக்கே வர்றேன். ஹிஜ்ரத் என்பது இழப்பு அல்ல. சஹாபாக்கள் இழந்து போகவில்லை, குடும்பத்தை இழந்து வருந்தவில்லை, தொழிலை விட்டு வந்ததினாலே வருத்தப்படவில்லை, தனக்கு ஊரில் கிடைத்த அங்கீகாரத்தை விட்டுட்டோமே, இதுக்கு பின்னாடி ஜீரோலேருந்து ஆரம்பிக்கணுமே அப்படின்னு நினைக்கல. தனக்கு ஊரில் கிடைச்ச பேரும் புகழையும் விட்டுட்டு போகிறோமே, அந்த ஊருக்காரங்க மதிப்பாங்களா மாட்டாங்களா தெரியலையே அப்படிலாம் நினைக்கல. எல்லா இழப்பையும் ஓகே நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு ஏற்றுக்கிட்டாங்க. ஏன் தெரியுமா? அது அவங்க முதல்ல இழப்பாவே பார்க்கல, புது வாழ்க்கையின் வசந்தத்தின் வழியாக பார்த்தார்கள். எனவே இந்த இழப்பை விட பன்மடங்கான எதிர்கால வாழ்க்கையை அல்லாஹ் ஹிஜ்ரத்தில் கொடுத்தான். மதீனால நினைச்சு பார்க்காத வாழ்க்கையை கொடுத்தான். என்னென்ன துறையெல்லாம் உண்டோ எல்லா துறையிலையும் ஈடுபாட்டை கொடுத்தான், எல்லா துறையிலையும் உயர்வதும் தான். இதை தான் ஹிஜ்ரத் நமக்கு சொல்லித் தருகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகளில், கஷ்டங்களில், சோதனைகளில், இழப்புகளில், பிரிவில் இருக்கிற நேரத்தில் அல்லாகவே நீ விட்ட வழி, உனக்கு எது என்று சரி என்று படுகிறதோ அதை செய், நான் உன் அடிமையாக எல்லாத்தையும் ஏற்றுக்குவேன் என்று சொன்னால் சத்தியம் சத்தியம் நிச்சயம் அல்லாஹ் அந்த இழப்பையும் உங்களுக்கான வரவாக மாற்றுவான். எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட சிறந்த சிந்தனையோடு வாழுகிற நல்ல தௌஃபீக்கை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்கி அருளட்டுமாக. ஆமீன். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.